வணக்கம் அன்பு நேயர்களே. அன்றாடம் பல விஷயங்களை படிக்கிறோம். ஏன் நம்முடைய பள்ளி பருவத்திலிருந்து பல கதைகளை நாம் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களாக எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்படி ஒருவேளை ஒவ்வொரு கதைகளில் இருந்தும் நம்மால் அதில் இருக்கின்ற கதையை மீறி அதில் இருக்கின்ற பாடத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நிச்சயமாக நடத்திட முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கோபுரம்தான் இன்றைய தமிழக அரசினுடைய முத்திரையாக இருக்கிறது. அந்த ஊரிலே பிறந்த ஆண்டாள் என்கின்ற பெண், அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக உயரிய ஒரு லட்சியத்தை வைத்திருந்தாள். என்னவென்று சொன்னால், மற்ற பெண்களைப் போல இங்கே இருக்கக்கூடிய ஆண்களை நான் மணக்க மாட்டேன். அவள் சிறு வயதிலிருந்து தன்னை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற பெரியாழ்வார் அவருடைய பெண்ணாக வளர்கிறார். கதையை கேட்டு கேட்டு, கண்ணனுடைய கதையை கேட்டு கேட்டு வளர்கிறாள். வளர்கின்ற போது அவள் மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. என்னவென்று சொன்னால், நான் மணந்தால் அந்த பரந்தாமனைத்தான் மணப்பேன், வடபத்திர சாயியைத்தான் மணப்பேன், அந்த கிருஷ்ணனை மணப்பேன் என்று சொல்லி அவள் மனதிலே ஒரு வைராகியத்தை வைக்கிறாள். தன்னுடைய தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற பெரியாழ்வார் அவரை கேட்கின்ற போது, நீங்கள் இங்கே இருக்கின்ற யாருக்காவது என்னை மணமுடிப்பீர்கள் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருந்தது. மானுடர்க்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொன்னாளாம். ஆண்டாள் என்கின்ற பாத்திரம் கதையா கற்பனையா? அவள் தெய்வமானாளா, தெய்வத்தை மணந்தாளா என்பது நம்முடைய பகுத்தறிவுக்குண்டான கேள்விகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டாள் என்கின்ற ஆழ்வார், 12 ஆழ்வார்களிலே அவளும் ஒருவளாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவளுடைய தேன் தமிழ் இன்றைக்கும் நம்மிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது திருப்பாவையாக. அவள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனை நான் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால், கண்ணன் எங்கிருப்பான்? கோகுலத்தில் இருப்பான். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே நான் கோகுலமாக நினைத்துக் கொள்கிறேன். நானும் ஒரு இடைப்பெண், ஆய்ச்சியராக இருக்கக்கூடிய அந்த யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நான். இந்த ஊரிலே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கோகுலத்து பெண்கள், கோபிகைகள். அவர்கள் அந்த கோகுலத்திலே எப்படி மார்கழி மாதத்திலே நோன்பு இருப்பார்களோ அதுபோல நானும் நோன்பு இருப்பேன். மார்கழி திங்கள் மழை நிறைந்த நன்னாளா, நீராட போதுவே போதுமினோ நேரிலேயே என்று சொல்லி அந்த நோன்பை நோக்கின்ற போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி என்று சொல்லி அந்த நோன்புக்குண்டான வரைமுறைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாள். கூட இருக்கின்ற பெண்கள் கோபிகை பெண்கள். அந்த ஊர்தான் கோகுலம் அவளுக்கு. இப்படி நினைத்து கொண்டு தன்னையும் ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து 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 யாதவ பெண்கள் எப்போதும் பாலோடு தயிரோடு நெய்யோடு வெண்ணெயோடு புழங்கி கொண்டிருப்பதாலே அவர்கள் உடம்பிலே ஒரு கவிச்சி அடிக்கும், பால் கவிச்சி. இவள் எப்படி தன்னை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்தாலும் தன்னை ஒரு கோகுலத்து பெண்ணாக நினைத்து கொண்டதால் நினைத்து 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 அவளுடைய உடம்பிலே ஒரு இடைப்பெண்ணின் உடம்பிலே இருப்பதை போல பால் கவிச்சியே அடித்ததாம். அதற்கும் மேலே அவள் காலையிலே எழுந்திருந்து அதிகாலையிலே எழுந்து அந்த நோன்பை நோக்க வேண்டும், பாவை நோன்பு என்கின்ற நோன்பை. அந்த ஊரிலே இருக்கின்ற பெண்களை எல்லாம் தன்னோடு சேர்ந்து அந்த மார்கழி குளிரிலே நீங்களும் எழுந்து வாருங்கள், நாம் பாவை நோன்பு நோக்கலாம் என்று அவர்களை அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று சொல்லி, உனக்கு என்ன காது கேட்காதா, நீ என்ன ஊமையா செவிடா என்று சொல்லி ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி அவள் அந்த பெண்களை எழுப்பி அவள் நோன்பு நோக்கிறாள். இதற்கும் மேலே ஒருபடி மேலே போய் தன்னுடைய திருமணம் நாராயணனோடு நடப்பதாக, அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி படிப்படியாக அந்த திருமணம் நடக்கும் என்று தன்னுடைய ஒரு கற்பனையை அவள் வைக்கிறாள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் நின்றது என்று சொல்லி தனக்கு எதிரிலே அந்த நாராயணன் 1000 யானைகளோடு சேர்ந்து நடந்து வந்து ஒரு யானையை போல் அவனும் நடந்து வருகிறான். வந்து இவளுடைய கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி என்று சொல்கிறாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம், அவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் வந்து இவளை பெண் பார்க்கிறார்கள். மனம் பார்த்து மந்திரித்து எப்படி இவளுக்கு சந்தனம் பூசி இவளுக்கு இவளுடைய அந்த கைத்தலம் பற்றி இவளுடைய அந்த திருமணத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்குகளாக அழகாக அந்த பாட்டிலே அவள் விவரிக்கிறார் என்று சொன்னால், அது வெறும் கற்பனைகள் மட்டுமல்ல. அந்த கற்பனையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நீ எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அதை நினைப்பது மட்டுமல்ல, அதை செயலிலே காட்டுகிறாள். அந்த பாவை நோன்பை நோக்கிறாள். அதற்கான தன்னுடைய கற்பனையை வளர்த்துக் கொள்கிறாள். நாம் நம்முடைய லட்சியத்தை, நான் மானுடருக்கு பேச்சுப்பட மாட்டேன், நான் ஆண்டவரைத்தான் நான் வந்து மனம் புரிந்து கொள்வேன் என்று ஆண்டாளைப் போல ஒரு உயரிய லட்சியத்தை வைத்து
நாம் இருக்கின்ற இடத்தையே கோகுலத்தை போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுற்றுப்புற சூழலை அதற்காக மாற்றிக்கொண்டு தன்னுடைய உடம்பிலே அந்த பால் கவிச்சி அடைக்கின்ற அளவுக்கு அவள் எண்ணுகிறாள் என்று சொன்னால், அந்த பாத்திரமாகவே நான் ஒருவேளை ஒரு தலைவனாக ஆக வேண்டும், என் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு அமைச்சராக ஆக வேண்டும், அல்லது ஒரு நடிகனாக ஆக வேண்டும், ஒரு டிவியிலே ஒரு ஆங்கராக ஆக வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அந்த தொழிலுக்கு என்ன வேண்டுமோ அதே போல தன்னை நினைத்து 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 அதுவாகவே தன்னை நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட செயல்களிலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால், அதற்குண்டான கற்பனையிலேயே நாம் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டாள் ஒரு நாளிலே அவள் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று தெய்வத்தோடு கலந்து விட்டாள் என்று சொல்கிறார்கள், திருமணம் செய்து கொண்டாள் என்று சொல்கிறார்கள், அவள் தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டாள் என்று சொல்கிறார்கள். அது கற்பனை கதையாக இருக்கலாம், ஆனால் தமிழ் சொல்கிறது அது உண்மை என்று சொல்லி, அது உண்மையோ இல்லையோ அது போல அந்த பாத்திரத்தை போல நாமும் எண்ண முடியும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை கதைகளிலே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வெற்றிப்படிக்கு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் வெற்றி நிச்சயம்.